பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவம் எல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அந்த பாவத்தை மன்னிக்கணும், ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னா இதுல வந்துட்டு அவங்க பலி செலுத்துவாங்க. ஓகேவா? என்ன செலுத்துவாங்க? பலி செலுத்துவாங்க. அவங்களால என்ன முடியுதோ, ஆடு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து இதுல என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. என்ன தெரியுதா? சூப்பர். இது வெண்கல தொட்டி. இல்லைன்னா இதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? அந்த வெண்கல தொட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணீர் இருக்கும். எதுக்கு தெரியுமா இது தண்ணீர் வச்சிருப்பாங்க? ஆசாரியர்கள்லாம் அவங்களோட கைகளையும் கால்களையும் இதுக்குள்ள இந்த தண்ணியில தங்களை சுத்தப்படுத்தி கொள்றதுக்காக இந்த தண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது பேரு வெண்கல தொட்டி. பரிசுத்த ஸ்தலம். சொல்ல பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலம். ஓகே, இந்த பரிசுத்த ஸ்தலம் குத்துவிளக்குல இருந்து என்ன வரும்? ஒளி வரும், வெளிச்சம் வரும் இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த ஆசரிப்பு கூடாரம் ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரிதான் இதுல இருந்து வர வெளிச்சம். ஓகேவா? இந்த விளக்குல இருந்து என்ன வருது? வெளிச்சம் வருது. வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவர் என்ன வைக்க சொல்லியிருந்தார் அப்படின்னா 12 அப்பங்களை வைக்க சொல்லியிருந்தாரு. புளிப்பில்லாத அப்பங்கள். ஓகேவா? எப்படிப்பட்ட அப்பங்கள்? புளிப்பில்லும், இன்னொரு பக்கம் 6. ஓகேவா? நமக்கும் தேவனுக்குமான உறவு பீடம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுகந்த வர்க்கங்களை இதுல போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூபங்கள் வந்து எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அதுல இருந்து வாசனைகள் வந்து கொண்டே இருக்குது. அப்படின்னா ஜபங்கள், நம்ம இங்க பூமியில நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் தூபங்களா வந்துட்டு ஆண்டவருடைய இடத்துக்கு போகுது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் வர முடியும் அப்படின்னா ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான ஆசாரியன் தான் இதுக்குள்ளார வர முடியும். புரியுதா? இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. வந்துட்டு கிருபாசனம். இது பேர் என்னது? இருக்கு 2. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 10 கட்டளைகள் கத்துக்கிட்டீங்களா? அது நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவர் வந்து அவருடைய கருத்தினால கற்பலகையில எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோனின் துளிர்த்த கோலில இருந்து துளிர் வந்துச்சு. ஓகேவா? ஆண்டவர் சொல்றாரு, யார் வந்து ஆண்டவருக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் லேவி கோத்திரம் தான் செய்யணுமா, நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு எல்லா கோத்திரத்துக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட கொண்டு வந்து கோலை வைக்க சொல்றாரு. எல்லாரும் ஒவ்வொரு கோலை வைக்கிறாங்க. பாத்திரம். ஓகேவா? கோல்டுனால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னா ஜனங்களுக்கு வனாந்திரத்துல அவங்க நடந்து செல்லும் போது அவங்களுக்கு உணவுக்காக தேவ தூதர்கள் சாப்பிடுற இந்த மன்னாவை வந்துட்டு கொடுத்தாரு. ஓகேவா? நம்மளுக்காக பூமியில வந்து நம்மளுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் மரிக்கிற அந்த தருவாயிலே இந்த திரைச்சியில என்ன ஆயிடுச்சு? ஏசப்பாவை சிலுவையில அடைச்சு அவருடைய உயிர் போகிற அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த திரைச்சிலை 2ஆ கிழிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? 2ஆ கிழிஞ்சிருச்சு. அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா பிதாவானவருக்கும் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருந்த அந்த கேப்பை வந்துட்டு ஏசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவம் செய்ததுனால நம்ம பிதாவை விட்டு விலகி இருந்தோம். ஏசு கிறிஸ்து வந்து நம்மள என்ன பண்ணாரு? ஒன்றா ஆக்குறாரு. ஓகே?